ஏதேதோ வித்தையெல்லாம் காட்டுறாங்க. நான் ரொம்ப ஆக்ரோஷமானவன். நான் ரொம்ப அமைதியானவ. ரொம்ப அன்பானவ. நாங்க 3 பேரு தான். எதுக்காக 2 பேரும் திரும்பிட்டு இருக்கீங்க? முன்னாடி திரும்பி பாருங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வீரமா வசனம் பேசணும். உள்ளுக்குள்ள இருக்க ஆக்ரோஷத்தை வெளியே கொண்டு வா. எதுக்காக நீங்க முகத்தை இந்த மாதிரி வச்சிருக்கீங்க? ஏன் என்னாச்சு? உங்க முகம் அப்படியே வீங்கி போயிருக்கு. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. இப்ப நீ உன் முகத்தை காட்டுனியா? அது இல்ல, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எனக்கு உன் முகத்தை காட்டு. சரி. உன்னோட பிம்பிள்ஸ் எல்லாம் காணோம். சும்மா சிரிக்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது வந்து நான் ஒரு நல்ல ஃபேஸ் கிரீம் வாங்கினேனா, அதனால தான் என் கண்ணு ஸ்மூத்தா இருக்கு. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நல்ல மெடிசனும் காலுக்கு ஏத்த மாதிரியான ஷூவை வாங்கி போட்டதால என் கால்ல இப்போ வெடிப்பே இல்ல. நல்லா பஞ்சு மத்த மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? உனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம், உனக்கு கால் வெடிப்பு போயிடுச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? என்னவோ போங்க. நீங்க 2 பேரும் இப்பெல்லாம் என்கிட்ட நிறைய விஷயத்தை மறைச்சிடுறீங்க. நாங்க மறைக்கிறோமா? இத 2 பேரும் நல்லா பாத்துக்கோங்க. பான்கோ லேடிஸ் ஆன நாம நம்மள இந்த உலகம் முழுக்க நல்லா பிரபலப்படுத்திக்கணும். அதோட சைதாமா கிறிஸ்மஸ் ஸ்கார்பியன்ஸ் நாங்க தோக்கடிப்போம். என்ன தைரியம் இருந்தா இப்படி எழுதிருப்பாங்க? ஆமா, முதல்ல இருந்து நம்ம டயலாக் சொல்லுவோமா? சரி. நான் ஆக்ரோஷமானவன். நான் ரொம்ப அழகான காலு உள்ளவ. அழகான கண்ணமுள்ளவன் நான் தான். நாங்க 3 பேர் தான் இருந்தவங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க சரியாவே பண்ணல, ஒழுங்காவே வரல. பரவாயில்ல, இனிமே நீங்க எனக்கு தேவையில்ல. நீங்க இல்லாம தனியாவே நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். நீ அப்படி சொல்ல கூடாது. நீ தனியா இருந்தா நல்லா இருக்காது. இந்த ரோய் கோயை எல்லாரும் குறைச்சு எடை போட்டுட்டீங்கல்ல. இனிமே என் பின்னாடி வராதீங்க. இனிமே நீங்க என் டீம் கிடையாது. கிடையாதா? பிம்பிள்ஸும் கால் வெடிப்பு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் என்ன வந்து பாருங்க. நம்ம மாஸ்டர் வர வர காமெடியா மாறிட்டு இருக்காங்கல்ல. அவங்க ஒண்ணு காமெடியன் கிடையாது. இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பேர் தான் சபி. என்னோட பேரு நோரிகோ. என் பேரு எல்லோ டமாமி. நாங்க 3 பேரும் தான் இலாட்டி பான்கோ லேடிஸ். நான் சைதாமா கிரிம்சன் ஸ்கார்பியன்ஸ் சேர்ந்தவ. என் பேரு ரோயிகோ. நீ தனியாவா இருக்க? கூட இருந்தவங்க எங்க? அந்த 2 பேரும் வரலையா? என்ன அதுவா? இல்ல, நான் ஒருத்தி தான் வந்திருக்கேன். உங்க 3 பேரையும் தோக்கடிக்க அவங்க தேவையில்லை. நான் ஒருத்தியே போதும். இப்ப என்ன பண்றது? இந்த நேரத்துல நம்ம அவளுக்கு உதவி செய்யலனா அப்புறம் நிரந்தரமா நம்மள விலக்கி வச்சிருவா. இருந்தாலும் நான் சொல்றது கேளுங்க. நம்ம மாஸ்டர் தனியா எப்படி அவங்கள சமாளிக்கிறாங்கன்னு பாப்போம். எதுக்காக நீ எங்க பின்னாடியே வர? இது ரொம்ப சீரியஸான விஷயம். நீ விளையாடுற விளையாட்டு கிடையாது. வாங்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா போட்டி போட்டாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. பரவாயில்லையே, இவளுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஆமா, ஜாஸ்தி தான். நம்ம மாஸ்டர் வின் பண்ணிருவாங்களா? இதுக்கெல்லாம் பின்னாடி நீ வருத்தப்பட போற. தேவையில்லாம பேசறத விட்டுட்டு வந்து அட்டாக் பண்ணுங்க. எதுக்காக அவசரப்படுற? ஹே, எல்லாத்தையும் தயார் பண்ணுங்க. தயார். நீங்க என்ன பண்றீங்க? அவங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க? என்ன பண்றீங்க? அவங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களா? இத வச்சு என்ன பண்றது? உனக்கு இவான்டே வான்கோ லேடிஸ் பத்தி தெரியாதா? நூடுல்ஸ் சாப்பிடுற போட்டி ஆரம்பிக்கலாமா? நூடுல்ஸ் சாப்பிடுற போட்டியா? 30 நிமிஷத்துல ஒரு போட்டியில ஜெயிக்கணும். 3 பேர் சேர்ந்து 3 பேரோட மோதுவாங்க. அதனாலதான் நீ தனியா வந்திருக்கியே. இன்னும் 2 பேர் எங்கன்னு கேட்டோம். ஒருத்தையே சமாளிச்சுக்கிறேன்னு சொன்ன. இப்ப எங்க 3 பேர் கூடவும் போட்டி போடு. அதுவும் தனியா தான் போட்டி போடணும். உனக்கு வேற வழியே இல்ல. நீங்க 3 பேர் மட்டும் இல்ல, எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் அவங்களை எதிர்ப்பேன். டயலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. போட்டியில என்ன பண்றேன்னு பாப்போம். என்ன குறைச்சு எடை போட்டுட்டீங்க. சாப்பாடுன்னு வந்துட்டா நான் ஒரு கை பாத்துருவேன். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணணும்? சரி, இப்போ ஒரு கை பாத்துடலாமா? நான் போட்டிக்கு ரெடியா இருக்கேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். டேஸ்டியா இருக்கு. அப்படிதான் இருக்கும். இத நாங்க ஃப்ரெஷ்ஷா செஞ்சிருக்கோம். வின்னரை முடிவு பண்ற வரைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவளால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. நான் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம மாஸ்டர் கிட்ட அதிகமான பவர் இருக்கு. இப்படியே போனா கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன்.
அவளுக்கு இன்னும் போட்டி பத்தி முழுசா தெரியல போல இருக்கு. அச்சச்சோ, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலாமா? நம்ம மாஸ்டர் பாருங்க, போட்டு விளையாடுறாங்க. அதனால என்ன, அவங்க நிறைய தான் சாப்பிடுறாங்க. ஆனா அங்க பாருங்க, அவங்க 3 பேரும் இப்போதைக்கு முடிக்கிற மாதிரியே தெரியல. கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. என்னால இன்னும் சாப்பிட முடியும். அப்படின்னா இப்ப நம்ம ஆரம்பிப்போமா? சரி. இப்ப நீங்க பார்க்க போறது நோரி ஷவர். ரகசிய டெக்னிக் மோமாசி சாப்ஸ்டிக். ரகசிய டெக்னிக் கேட்ச். இந்த நூல்ல போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இது மூலமா ஒரே டிஷ் சாப்பிடுறோங்கிற எண்ணம் எங்க 3 பேருக்குமே வராது. அதனாலதான் இது வரைக்கும் விளையாடிட்டு இருந்தோம். ஆனா இப்ப உன்னை தோக்கடிக்க போறோம். அச்சச்சோ. லீடர், நீங்களும் ஸ்பைஸை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து சாப்பிட முடியும். ஓகே, நான் போய் மாஸ்டர் கிட்ட இத பத்தி சொல்லிட்டு வரேன். ஏய், நான் வந்துட்டேன். நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் அந்த சின்ன பையன்? ஒருவேளை உன்னோட ரசிகனா என்ன? கிடையாது. எனக்கும் இவனுக்கும் நடுவுல எந்த ஒரு உறவும் கிடையாது. இந்த பையன் எதுக்காக என்ன ஃபாலோ பண்றான்னு தெரியல. சைட்டாமா கிரிப்டோ கார்பியூஸ்ல இவன் மெம்பரே கிடையாது. லீடர், என்னாச்சு? அந்த பையன் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல இருக்கு. என்ன அதிகமா தண்ணி குடிக்கிறாளே. இதுக்கப்புறம் எப்படி நூடுல சாப்பிட போறா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அந்த பையன் தான். பையன்தான். எப்ப பார்த்தாலும் அவன் நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த பையனால நம்ம லீடர் மட்டும் தோத்து போனா அவனை கண்டிப்பா நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னாச்சு? தெரியல, என் கால் வலிக்குது. ஹேய், உன் முகத்துல பிம்பிள்ஸ் இருக்கு. அப்படின்னா என் கால்ல நீ சொன்னது சரிதான், வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. Yes. உன்னை காக்க வச்சதுக்கு மன்னிச்சிடு. நீங்க 2 பேருமா? ஏய், திரும்ப உனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு. உன் கால்ல வெடிப்பு இருக்கு. நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல. இப்ப எங்க 2 பேரையும் சேர்த்துப்பியா? கண்டிப்பா உங்களை சேர்த்துப்பேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் தான் கால் வெடிப்பு லோகின். நான் தான் பிம்பிள்ஸ் உள்ள மேரி. நாங்க 3 பேரும் தான் சைட்டாமா பிரின்சஸ் ஸ்கார்பியன். எங்களை குறைச்சு எடை போட்டாதீங்க. எங்க லீடர் கூட நீங்க கலந்துகிட்ட போட்டி முடியறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. ரொம்ப நேரம்லாம் இல்ல, 5 நிமிஷம் தான் இருக்கு. எங்களை உங்களால ஜெயிக்கவே முடியாது. தோல்வியை ஒத்துக்கோங்க. நூடுல் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. எல்லாத்தையும் போடுங்க, நான் சாப்பிடுறேன். பவுல்ஸ் எல்லாம் தீந்து போயிடுச்சு. நீங்க எதுக்காக வந்தீங்க? நான் ஒருத்தையே அவங்க 3 பேரையும் தோக்கடிச்சிருப்பேன்ல. உன்னால முடியும் லீடர். முன்னாடி அப்படி நடந்துகிட்டதுக்கு எங்களை மன்னிச்சிடு. நீங்க சண்டை பண்றதை இப்ப நிறுத்திட்டீங்களா? நாங்க எப்ப சண்டை போட்டோம்? இங்க பாருப்பா, எது எப்படியோ நீங்க 3 பேரும் ஒரே மாதிரி இப்படியே இருங்க. அப்பதான் உங்களால எதையும் சாதிக்க முடியும். நீ என்ன சொல்றது? நாங்க 3 பேரும் எப்போ இதே மாதிரி தான் இருப்போம். நாங்க நாங்க எதுக்கு எதுக்கு பிடிச்சவங்க. நல்ல காமெடி போங்க.